வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மீண்டும் நடிகர் அப்பாஸ் அவர்கள் மரணம், வைரலான வதந்தி, மீண்டும் தமிழில் களமிறங்கும் காதல் தேசம் நாயகன் பெரிய பேனலில் தான் நடிக்கிறாரா, இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் அப்பாஸ் தமிழில் காதல் தேசம் படம் மூலம் தான் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாரு. வினித், தபு உள்ளிட்டவர்களுடன் நடித்து இந்த படம் காதலை மட்டுமே நட்பையும் பேசியது. இயக்குனர் கதிர் இயக்கத்தில் வெளியான இந்த படம் மிகப்பெரிய ஒரு என்ட்ரியை அப்பாஸுக்கு கொடுத்தது. தொடர்ந்து ரஜினிகாந்த், கமலஹாசன், மம்முட்டி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்தாலும் தனி ஹீரோவாக இவர் ஜொலிக்க முடியலை. தமிழில், தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறார் அப்பாஸ். ஒரு காலகட்டத்தில் பட வாய்ப்புகள் குறைந்த நிலையில் அமெரிக்காவில் குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டார். நடிகர் அப்பாஸ் 90களின் காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்த நடிகராக ஒருவர். தன்னுடைய என்ட்ரி படமான காதல் தேசத்தில் என்னை காணவில்லையே நேற்றோடு என்று இவர் ஸ்டைலாக நடைபோட்டு குறிப்பாக ரசிகரின் மனமும் அவர் பின்னாலே நடந்ததை பார்க்க முடிந்தது. இந்த படத்தில் ஒரு நண்பர்கள் ஒரு பெண்ணை காதலித்து அதனால் அவங்க நட்பில் ஏற்படும் பிரச்சனை கதைக்களமாக கொண்டிருக்கும். இயக்குனர் கதிர் இந்த படத்தில் வினித், தபு என தேர்ந்தெடுத்த நடிகர்கள் நடிப்பு பலமாக அமைந்தது. ஏஆர் ரஹ்மானுடைய இசையும் படத்திற்கு கூடுதல் சிறப்பாக அமைந்தது. இந்த நிலையில் முதல் படமே கொடுத்த அட்டகாசமான அறிமுகத்தால் அடுத்தடுத்து முன்னணி நடிகருடன் இயக்குநர்களுடன் இணைந்து நடித்தார் அப்பாஸ். ரஜினிகாந்த், கமலஹாசன் என இவர் இணைந்து முன்னணி நடிகருடன் பட்டியல் நீளம். ரஜினிகாந்துடன் படையப்பா, கமலஹாசனுடன் வசூல் ராஜா, ஹேராம், பம்பல்கே சம்பந்தம் போன்ற படங்களில் நடித்தார். மேலும் மம்முட்டி உள்ளிட்டவருடன் இணைந்து ஆனந்தம், பூவேலி, விஐபி, பூச்சுடவா உள்ளிட்ட படங்களில் அப்பாஸ் அவர்கள் நடித்திருந்தார். தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அப்பாஸ் அவர்கள் நடித்திருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் சரியாக போகாதால் பட வாய்ப்புகள் தொடர்ந்து அமையலை. இதையடுத்து குடும்பத்தினர் வெளிநாட்டில் செட்டிலான துவக்கத்தில் பெட்ரோல் பங்கில், ஹோட்டல் போன்ற இடங்களில் தான் வேலை செய்திருக்கிறாரு. சமீபத்தில் அப்பாஸ் கொடுத்த பேட்டியில் தெரிவித்திருந்தார், பிரபலமான ஒரு நடிகர் இத்தகைய வேலைகளை செய்வது அவரது ரசிகர்களை அதிர்ச்சி அளிக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் நடிக்காமல் இருந்த அப்பாஸ் தற்போது மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறாரு. பிரபல இயக்குனர் புஷ்கர் காயத்ரி தயாரிப்பில் இயக்குனர் சர்க்குணம் டைரக்ஷன் உருவாகி வரும் வெப்தொடரில் தற்போது அப்பாஸ் அவர்கள் நடித்து வருகிறார். எக்ஸாம் என்ற இந்த வெப்தொடரில் பெயரிடப்பட்டுள்ளது. இந்த வெப்தொடர் அப்பாஸுடன் துஷாரா விஜயன் மற்றும் அதித்தி பாலன் ஆகியோர் நடித்து வராங்க. 10 ஆண்டுகளுக்கு கழித்து நடிக்க வந்தாலும் புஷ்கர் காயத்ரி தயாரிப்பில் அப்பாஸ் இணைந்திருக்கிறாரு. இந்த ரீஎன்ட்ரிக்கு அப்பாஸுக்கு சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம். ரசிகர்கள் எல்லாருமே அவளோட காத்துட்ருக்காங்க. இந்த நிலையில் மீண்டும் அவர்கள் இறந்து போயிட்டதாக ஒரு வதந்திகளை பரப்புனாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இந்த ப்ரெஸ் மீட்லேயே அப்பாஸ் அவர்கள் அதை முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.